பாடி பார்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பார்ட்ட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்டின்னா, நீங்க எத சேஞ்ச் பண்ணுவீங்க? அப்டின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ல கேட்டாங்க. அதுக்கு எல்லாருமே என்னோட மூக்கு வந்து பெருசா இருக்கு. அத சின்னது பண்ணணும். எனக்கு வந்து ஹைட் ஆகணும். எனக்கு வந்து குள்ளமாகணும். எனக்கு வந்து ஒரு மாரி பொசு பொசுன்னு கண்ணம் வேணும். எனக்கு வந்து ஃபோர்ஹெட் பெருசா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட இன்செக்யூரிட்டீஸ் எல்லாம் லைனா ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அவங்களோட சின்ன வயசுல எல்லாருமே அவங்கள இத வச்சு கிண்டல் பண்ணியிருக்கலாம். "நீ வந்து ரொம்ப குண்டா இருக்க. நீ வந்து ரொம்ப ஒல்லியா இருக்க. நீ ரொம்ப ஹைட்டா இருக்க. நீ ரொம்ப குள்ளமா இருக்க. உன்னோட மூக்கு பெருசா இருக்கு. உன் வாய் பெருசா இருக்கு." அப்படின்னு நெறையவே அவங்களுக்கு கிண்டல் பண்ணியிருக்கலாம். அத நெனச்சு அவங்க அதிகமாவே கஷ்டப்பட்டுருக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா, நான் என்னத்த மாத்தலாம் அப்படின்றத வச்சிருந்தேன். அந்த நேரத்துல வீடியோட கான்செப்ட் டோட்டலாவே மாறிடுச்சு. எல்லாம் பெரியவங்களலாம் வெளிய தள்ளிட்டு, சின்ன சின்ன பசங்கள உள்ள எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அவங்க கிட்டயும் எக்ஸாக்ட்டா இதே கேள்வி தான் கேட்டாங்க. "பசங்களா உங்க பாடி பார்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்த முடியும்னா, என்ன மாத்திப்பீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு பையன் வந்து "எனக்கு டைனோசரோட வால் வேணும்" அப்படின்றான். இன்னொரு பொண்ணு வந்து "எனக்கு சுறா மீனோட வாய் வேணும்." இன்னொரு பையன் வந்து "எனக்கு நாயோட மூக்கு வேணும்" அப்படின்னு சொல்றான். நம்மளும் யோசிச்சு பார்த்தா, அந்த சின்ன வயசுல நம்ம கிட்டயும் அத கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்மளும் இந்த மாரி டிஃபரெண்டா தான் சொல்லியிருப்போம். அந்த சின்ன வயசுல நம்மளுக்கு இந்த இன்செக்யூரிட்டீஸ் அது மாரி எதுவுமே இருக்காது. நம்ம உடம்ப பத்தி எந்த ஒரு தாட்ஸுமே நம்மளுக்கு இருக்காது. பட் ஒன்ஸ் நம்மளோட ஏஜ் அதிகமாக எல்லாருமே நம்மள தான் நோட்டீஸ் பண்றாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுடுறோம். சில பேர் நம்மள புல்லி பண்றாங்க, சில பேர் நம்ம கலாய்க்கிறாங்க. ஸோ இல்லாத இன்செக்யூரிட்டீஸ் எல்லாமே நமக்குள்ள வந்துருது. என்னதான் எல்லாமே இருக்க ஒருத்தனா இருந்தாலும், அவனுக்குள்ளயும் சில இன்செக்யூரிட்டீஸ் இருக்கு. நம்ம ரோபோட்ஸ் கிடையாது ஃபிரெண்ட்ஸ். நம்ம மூக்கு எடுத்து வேற மூக்கு வச்சுக்கிறது, நம்ம கைய தூக்கி வேற வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஃபோர் வச்சு சின்னஸ் பண்றதுக்கு அப்படி எல்லாத்துக்கும். நம்மளோட பாடி இதுதான். நம்ம இப்படிதான் பொறந்திருக்கோம். நம்மள டிஃபரன்ஷியேட் பண்றதே நம்மளோட இன்செக்யூரிட்டீஸும், நம்மளோட கான்ஃபிடன்ஸும் தான். ஸோ நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள நீங்களே ஹேட் பண்றத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்க இன்செக்யூரிட்டீஸ உங்கள சேஞ்ச் பண்ண முடியுன்ற பட்சத்துல கண்டிப்பா அத சேஞ்ச் பண்ணுங்க. உங்கள சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல அது உங்களோட மிஸ்டேக்கே இல்ல ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி மாத்த முடியாத விஷயத்துக்கு நீ இன்செக்யூரா இருக்கவே கூடாது. மத்தவங்க எல்லாருமே என்ன வேணா சொல்லட்டும். பட் நம்ம எப்பயுமே ஹேட் பண்ணவே கூடாது. டேக் கேர். அண்ட் இது போல பவர்ஃபுல்லான லைஃப் லெசன்ஸ்க்கு இப்பவே கண்ட்ரோல் பிளஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க.